Question number 7. Gauri purchased 3.5 kg of tomatoes, 3/4 kg of brinjal and 1/4 kg of onion. What is the total weight of the vegetable she bought? So Gauri என்ன பண்ணிருக்கானா 3.5 kg tomatoes வாங்கிருக்கான், 3/4 kg brinjal வாங்கிருக்கான் and 1/4 kg onion வாங்கிருக்கான். So total weight எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதில் ரெண்டு நம்பர் நமக்கு மிக்ஸ்டாக இருக்குது. இது நம்ம இம்ப்ராப்பராக மாற்றி அண்ட் தென் ஆட் பண்ணிக்கலாம். சொல்யூஷன்: weight of tomatoes 3 1/2 kilogram, 3.5 kilogram. இது மிக்ஸ்டாக இருக்குது. இது நம்ம இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். ஸோ எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? டினாமினேட்டர் இன்ட்டு ஹோல் நம்பர் plus numerator divided by denominator. So 3 2s are 6, 6 plus 1 7, 7/2 kilogram. So tomato oda weight is 7/2. And then weight of brinjal. So brinjals oda weight வந்துட்டு 3/4. இது நமக்கு ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கனால இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். Next, weight of onion. So onions ஓட weight எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1/4 kilogram. ஸோ இதுவும் மிக்ஸ்டாக இருக்குது. இதை நம்ம இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். denominator into whole number plus numerator divided by denominator. So 4 1s are 4, 4 plus 1, 5/4 kilogram. ஸோ டோட்டல் வெயிட்டுக்கு நம்ம இந்த 3 வெஜிடபிள்ஸோட வெயிட்டையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் கிடச்சிரும். ஸோ டோட்டல் வெயிட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ். ஸோ டொமேட்டோவோட வெயிட்டு 7/2 ப்ளஸ் பிரிஞ்சால்ஸோட வெயிட்டு 3/4 ப்ளஸ் ஆனியன்ஸோட வெயிட்டு 5/4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரோட டினாமினேட்டர் சேமாக இருக்குது, ஒரு நம்பரோடது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இதோட டினாமினேட்டரையும் நம்மளால் 4ஆல் மாற்ற முடியும். ஸோ போத் நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டரை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். டினாமினேட்டரை மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது, நியூமரேட்டரையும் சேர்த்து தான் பண்ணணும். ஸோ 7 2s are 14/4 ப்ளஸ் ஆல்ரெடி இருக்க 3/4 ப்ளஸ் 5/4. இப்போ 3ஓட டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. ஸோ டோட்டலாக காமனாக டினாமினேட்டர் 4 போட்டுக்கலாம். மேலே 14 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5. 14 ப்ளஸ் 3 17, 17 ப்ளஸ் 5 22, 22/4. ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் வெயிட். மறக்காமல் கொஷின் நமக்கு மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சரையும் மிக்ஸ்டாக மாற்றிக்கலாம். ஸோ இந்த 22-ஐ நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 5 4s are 20, பேலன்ஸ் 2. ஸோ குவாஷன்ட், ரிமைண்டர் அண்ட் டிவைசர். ஸோ நம்ம ஆன்சர் எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? குவாஷன்ட் 5, ரிமைண்டர் 2, டிவைசர் 4. ஸோ இது ரெண்டும் நமக்கு கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 is 2, 2 2s are 4. ஸோ 5 1/2 kilogram. ஸோ டோட்டல் வெயிட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் எவ்வளோ? 5.5 kilogram. Question number 8. An oil tin contains 3 3/4 liters of oil, which 2 1/2 liters of oil is used. How much oil is left over? ஸோ ஒரு ஆயில் டென்னில் 3 3/4 அதாவது 3.25 லிட்டர் ஆயில் இருந்திருக்கு. அதில் 2.5 லிட்டர்ஸ் ஆயில் யூஸ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு மிக்ஸ்டாக இருக்குது. இது இம்ப்ராப்பராக மாற்றி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஆயில் டென் கண்டைன், ஆயில் டென் கண்டைன்ஸ் அதில் எவ்வளோ ஆயில் இருந்திருக்கு? 3 3/4 லிட்டர். ஸோ இது மிக்ஸ்டாக இருக்கா? இதை நம்ம இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாமா? ஸோ டினாமினேட்டர் இன்ட்டு ஹோல் நம்பர் ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். 4 3s are 12, 12 plus 3 15/4. ஸோ ஆயில் யூஸ்டு எவ்வளோ? ஆயில் யூஸ்டு எவ்வளோன்னா 2.5 லிட்டர். ஸோ இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? டினாமினேட்டர் இன்ட்டு ஹோல் நம்பர் ப்ளஸ் நியூமரேட்டர் by denominator. 2 2s are 4, 4 plus 1
5/2 liters. ஸோ ஆயில் 10ல் இருக்கிறது 15/4 லிட்டர். நம்ம யூஸ் பண்ண ஆயில் 5/2 லிட்டர். பேலன்ஸ் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஆயில் left over equal to total oil 15/4 minus யூஸ் பண்ண ஆயில் 5/2. ஸோ டினாமினேட்டர் சேமாக இல்லை, இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், இல்லைனா எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 4 வரும். ஆல்ரெடி இங்கே 4 இருக்குது. இங்கே 2ஓட கீழே ஒரு 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4 கிடச்சிரும். கீழே மட்டும் மல்டிப்ளை பண்ணாமல் நான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இருக்க 15/4 மைனஸ் 5 2s are 10, 2 2s are 4. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்கா? ஸோ சேம் டினாமினேட்டர் ரைட் பண்ணிக்கலாம். 15 minus 10 5. ஸோ என்னோட ஆன்சர் 5/4 லிட்டர். ஸோ கொஸ்டினில் நமக்கு மிக்சடாக கொடுத்துருக்காங்க, ஆன்சரையும் நம்ம மிக்சடில் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 1 5 is 5, பேலன்ஸ் 1. ஸோ குவாஷன்ட், ரிமைண்டர், டிவைசர். எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? குவாஷன்ட் 1, ரிமைண்டர் 1, டிவைசர் 4 லிட்டர். Question number 9. Nilavan can walk 4.5 km in an hour. How much distance will he cover in 3.5 hours? ஸோ நிலவன் என்ன பண்ணுறான்னா 1 ஹவருக்கு 4.5 கிலோமீட்டர் வாக் பண்ணுறான். இதே ஸ்பீடில் அவன் நடந்தான்னா 3.5 ஹவர்ஸில் அவன் எவ்வளோ கிலோமீட்டர் நடப்பான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வாங்க சால்வ் பண்ணிடலாம். நிலவன் can walk in an hour. ஸோ ஒரு ஹவருக்கு எவ்வளோ வாக் பண்ணுறான்? 4.5 கிலோமீட்டர். ஸோ ஒரு ஹவருக்கு 4.5 கிலோமீட்டர் வாக் பண்ணுறான். நமக்கு எவ்வளோ ஹவர் கேட்டிருக்காங்க? 3.5 ஹவர். ஸோ நிலவன் கேன் வாக் இன் 3.5 ஹவர். ஸோ இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 1 ஹவருக்கு 4.5 நடக்கிறான். ஸோ 3.5னா 3.5 இன்ட்டு 4.5. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். டினாமினேட்டர் இன்ட்டு ஹோல் நம்பர் ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். சேம் இந்த நம்பருக்கும் டினாமினேட்டர் இன்ட்டு ஹோல் நம்பர் ப்ளஸ் நியூமரேட்டர் divided by denominator. ஸோ என்ன கிடைக்குது? 2 3s are 6, 6 plus 1 7/2 into 2 4s are 8, 8 plus 1 9/2. ஸோ மல்டிப்ளிகேஷன் நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 2s are 4, 9 7 63. ஸோ 63/4 கிலோமீட்டர். நமக்கு கொஷினில் மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சரும் மிக்ஸ்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த 63ஐ நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 1 4 is 4, பேலன்ஸ் 2. இந்த 3ஐ கீழே இறக்கிக்கலாம். 5 4s are 20, ரிமைண்டர் 3. ஸோ குவாஷன்ட், ரிமைண்டர், டிவைசர். ஸோ இதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? குவாஷன்ட் 15, ரிமைண்டர் 3, டிவைசர் 4 கிலோமீட்டர். ஸோ 15 3/4 கிலோமீட்டர் நிலவன் வாக் பண்ணுவான். Question number 10. Ravi bought the curtain of length 15 3/4 meter. If he cut curtain into small pieces, each of length 2 1/4 meter, then how many small curtain will he get? ஸோ ரவி என்ன பண்ணுறான்னா 15 3/4 அதாவது 15.25 மீட்டருக்கு ஒரு கர்டன், ஒரு கிளாத் வாங்குகிறான். ஒரு கர்டன் வாங்கி அதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணுறான். அந்த ஒவ்வொரு ஸ்மால் பீசஸும் எவ்வளோ லென்த் இருக்குன்னா 2 1/4 அதாவது 2.25 மீட்டர் லென்த் இருக்குது. அப்படி அவன் கட் பண்ணானா அவனுக்கு எத்தனை ஸ்மால் கர்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை டிவைட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ லென்த் ஆஃப் கர்டன். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய கர்ட்டனோட லென்த் எவ்வளோ? 15 3/4 மீட்டர். ஸோ இது நமக்கு எப்படி இருக்குது? மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். டினாமினேட்டர் இன்ட்டு ஹோல் நம்பர் ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். ஸோ எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? 4 15s are
60 plus 3 by 4 இப்போ 63/4 மீட்டர். இதுதான் நம்மளோட பெரிய கர்ட்டனோட லென்த்து. ஸோ அவன் ஸ்மால் கர்ட்டன், அதாவது சின்ன சின்ன கர்ட்டன் கட் பண்ணுறான், அதோட லென்த் எவ்வளோன்னா length of small curtain piece. அது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 2 1/4 சொல்லியிருக்காங்க. 2 1/4 மீட்டர். ஸோ இதுவும் மிக்ஸ்டாக இருக்குது, இதையும் நம்ம இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். டினாமினேட்டர் இன்ட்டு ஹோல் நம்பர் ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். 4 2s are 8, 8 plus 1 9/4 மீட்டர். இப்போ நமக்கு என்ன வேணும்? நம்பர் ஆஃப் ஸ்மால் கர்டன்ஸ் வேணும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்மால் கர்டன். இதுக்கு என்ன பண்ணால் நமக்கு கிடைக்கும்? இந்த டோட்டல் நம்பரை நம்ம ஸ்மால் பீசஸால் டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ 63/4 டிவைடட் பை 9/4. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், டிவிஷனுக்கு பதிலாக நம்ம மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சேம் 63/4 இந்த ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாக மாற்றி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9/4க்கு பதிலாக 4/9, இந்த டிவிஷனுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன். ஸோ 4 4 கேன்சல் ஆகிரும். 9 டேபிளில் 63 இருக்குது. 1 9 is 9, 7 9s are 63. ஸோ நம்மளோட ஆன்சர் இங்கே எல்லா பக்கமுமே ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் 7 ஸ்மால் கர்டைன். இதுதான் நம்மளோட ஆன்சர். தேங்க்யூ ஆல்.